ஹாய், நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்சதுங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை எழுதலாமா? இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சது உண்டு. அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போர்டில் எழுதுகிற சாக் பீஸ் தாங்க. நிறைய பேர் சாக் பீஸ் பார்த்துருப்போம். மிஸ்ஸுங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் போர்டில் எழுதும்போதே நம்மளுக்கு சாக் பீஸில் எழுதணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஆசை வந்திருக்கும். எனக்கே அந்த ஆசை இருந்திருக்கு. அந்த சாக் பீஸ் தான் இன்னைக்கு எப்படி வீட்டிலேயே செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸிங்க. என்னங்க நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க, இதை 2 ரூபா கொடுத்தா ஈஸியாக நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சாக் பீஸு நம்மளால் வீட்டில் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போமே, அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நான் வந்து இந்த மாதிரி பப்பாளி குச்சி எடுத்திருக்கேன். அந்த பப்பாளி இலையோட அந்த தண்டு தான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த தண்டு எடுத்து தான் வந்து சாக் பீஸ் செய்ய போகிறோம். இலை வேண்டாம், இந்த தண்டு மட்டும்தான். இது ஒரு சைஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஊற்றும் போது இதில் வந்து கீழே லீக் ஆகிடக்கூடாது. அதுக்காக செல்லோ டேப்பை வச்சு இதை வந்து நான் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதேமாரி எல்லாத்துக்குமே நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கப்பில் கட் பண்ணி இதை போட்டுக்கிறேன். இது பாருங்கள், அளவாக போட்டால் போதும். இது ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம். இதை வந்து தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வேறு எந்த கலருமே மிக்ஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டு, இந்த வெறும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து அந்த பப்பாளி தண்டில் நான் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கேப் இல்லாமல் ஊற்றணும். பாருங்கள், நல்லா பார்த்து. ஓகே, இது ஊற்றியாச்சு. இதே மாதிரி ஒரு 3 எண்ணத்துக்கு நான் ஊற்றி வச்சுக்கிறேன் ஒயிட் கலரில். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேப்ரிக் கலர் தான். இதை வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆல்ரெடி ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் இதை கொஞ்சோண்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கலர் சாக் பீஸாக மாற்றுறதுக்காக நான் வந்து என்கிட்ட இருக்கிற கலர் தான் ப்ளூ கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் கலரில் நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நானும் அதே மாதிரி தான் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்தமாரி இந்த பப்பாளி தண்டு எடுத்து நான் அதில் திருப்பி அதே மாதிரி ஊற்றி வைக்கிறேன். ப்ளூ கலருக்கு அடுத்து தான் நான் வந்து ரெட் கலரில் இதை வந்து ஊற்றியிருக்கேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்ஸ் பண்ணி இது கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படியே தட்டி கொடுக்குறேன். ஓகே, இதே மாதிரி நான் வந்து ரெட்டு, ப்ளூ, எல்லோ, ஒயிட் கலர் இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இதை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மேலே இருக்கிற வாழைத்தண்டை இந்த மாதிரி பிளேடை வச்சு அப்படியே கீறும்போது அது அப்படியே நல்லா நைஸாக வந்துடும். ஓகே, இதுவும் இன்னும் நல்லா காயணும். ஓகே, இதெல்லாமே வந்து இப்போ காஞ்சி நான் வந்து பென்சில் எல்லாமே எடுத்துட்டேன். பார்த்தீங்கனாலே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எழுதி பார்க்கலாம் இதில் எப்படி வருது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலரில் எழுதி பார்க்குறேன் பாருங்கள். நல்லாவே எழுதுது. எல்லோ கலர் நல்லா சூப்பராக எழுதுது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஓகே, அடுத்து நான் வந்து இந்த ரெட் கலர் எடுத்து பார்த்துக்கிறேன். ரெட் கலரும் நல்லா கலர் கொடுத்துருக்கு. இந்த கலர் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணதே நல்லா தான் இருக்குது. அடுத்து தான் நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ கலர் எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். ஓ, சூப்பராக எழுதுது பாருங்களேன், நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தேடு தான். இப்போது ஒயிட் கலரு நம்ம வெறும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஊற்றணும் இல்லையா, அது பாருங்கள் நல்லா சாக் பீஸ் மாதிரியே நல்ல கலராக கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கலருமே நல்லா எழுதியிருக்கு. எல்லோ, ரெட்டு,
ப்ளூ, ஒயிட் கலர் எல்லாமே நல்லா எழுதியிருக்கு. இதை போர்டில் எழுதும்போது இனியும் நல்லா இருக்கும். சாக் பீஸ் வந்து வீட்லேயே செய்கிறத விட கடையிலையும் வாங்கலாம். இது வந்து ரொம்ப விலை கம்மி தான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்றதாங்க இதோட கான்செப்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். சரி சரி, போ போ.